கல்வெட்டு செப்பேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் சோழர்கள் காலத்தில். இது வரப்போ தான் படிக்கணும், வர பற்றி படிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம்? மதுரை மீனாட்சி வந்து ஒரு தெய்வம் இல்லை, பாண்டியனுடைய மகள். மீனாட்சின்னு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனுக்கு இமைகள் கிடையாது. அது பார்வையாலே தான் இட்ட முட்டைகளை பொறிக்க வைக்கும். பார்வையாலேயே தன்னுடைய குஞ்சுகளுக்கு வேண்டிய இரையை வாய்க்கு நேரம் அனுப்பும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ண ஒரு பாண்டியனுடைய மக தான் மீனாட்சி அம்மன். அவங்களுக்கு பேர் வந்து பாண்டிய வம்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் வந்து தடாதகை பிராட்டியார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து சக்தி, சுந்தரேஸ்வரர் வந்து சிவன் வந்தாங்க, மனித உருவெடுத்து இங்கே இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு புராணத்தில் சொல்லிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இதில் கல்லணை கரிகாலன் கட்டின விதம், தண்ணி அரிச்சு இப்போ நம்ம கடற்கரையில் நிற்கிறோம், அலை வந்து நம்ம காலில் அடிக்கும் போது மண் அரிச்சு நம்ம கொஞ்சம் இறங்குவோம். ஆமாம், அந்த மாதிரி இறங்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு கல் இறங்குதோ அந்த இடத்துக்கு மேலே கல் வச்சு வச்சு கட்டப்பட்டது தான் கல்லணை. அதுவும் கல்லணை வந்து நீரை தேக்கி வச்சு விடுறதுக்காண்டி கட்டல. அவர் சைடில் ஊர்களுக்கெல்லாம் உள்ளே போகுது காவிரி பொங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றி திருப்பி விடுறதுக்காக கட்டினார். ஸோ அந்த மாதிரி கல்வெட்டுகள் செப்பேடுகள் லைடன் மியூசியத்தில் நெதர்லாண்டில் இருக்கிற அந்த செப்பேடுகள் தான் உங்களுக்கு சோழ வம்சத்தினுடைய முழு வரலாறு அதில் இருக்குது. சின்னமனூர் செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடுகள், இதெல்லாம் புக் ஃபார்மட்லேயே வந்துருச்சு. நம்ம அந்த இதெல்லாம் ஏன்னா ஒரு சில இதில் வந்து பின்பக்கம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, நான் அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருப்பேன். இப்போது ரொம்ப ரேர் புக்ஸ் தான் நான் வீட்டில் வச்சுருக்கேன்.